அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். எசாயா இறைவாக்கினர் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி ஏற்கனவே முன் அறிவித்திருந்தார். இன்னும் அநேக இறைவாக்கினர் வழியாக தந்தையாகிய கடவுள் தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை முன்னறிவித்திருந்தார். இன்றைய நற்செய்தியில் கபிரியேல் தூதர் கன்னிமரியாவிடம் வந்து தூய ஆவியின் வல்லமையால் நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்ற நற்செய்தியை அறிவித்தார். அதை கேட்டு மரியா, நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். மேலும் முதிர்ந்த வயதில் எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று கபிரியேல் தூதர் கன்னிமரியாவுக்கு அறிவித்தார். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், இரக்கமுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் அவர். இதை நீங்கள் விசுவசிக்கிறீர்களா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இம்மானுவேல் என்றால் ஆண்டவர் நம்மோடு என்பது பொருள். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் மனிதனாக பிறந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிறப்பை பற்றி ஏற்கனவே இறைவாக்கினர் வழியாக தந்தையாகிய கடவுள் மக்களுக்கு அறிவித்திருந்தார். மக்களும் நமக்கு ஒரு மெஸ்ஸியா பிறப்பார், நமக்காக ஒரு மீட்பர் பிறப்பார், அவர் அரச குடும்பத்தில் பிறப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மையே தாழ்த்தி தலை சாய்க்க கூட இடமில்லாமல் மாட்டுக்கொட்டிலில் பிறந்தார். அநேக குடும்பங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய தேவைகளை தியாகம் செய்துவிட்டு குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். அதே போலத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அடிமையின் வடிவை எடுத்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார். ஆண்டவருடைய அன்புக்கு முன்னால் நாம் ஒன்றும் இல்லை. அவருடைய அன்பை புரிந்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய வழியில் நடப்போம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவோம். அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கியவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். தேவனே இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, எங்கள் நல்லாயனே, எங்கள் வாழ்வின் ஒளியான தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் சகாயரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிப்படுத்துகிறோம். தேவனே இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்முடைய இறை வார்த்தை வாசித்து தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா. அப்பா தந்தையே, எங்களுக்காக உமையே வெறுமையாக்கி மனித உரு எடுத்து அனைத்து பாடுகளை அனுபவித்த தேவனே, உமக்கு